தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிறந்த பச்சிளம் குழந்தையை பார்ப்பதற்கு லஞ்சம் கேட்டு காவலாளிகள் அடாவடியில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பணம் கொடுக்காமல் வாக்குவாதம் செய்த தந்தையை காவலாளிகள் அடித்து வெளியே தள்ளிய நிலையில் நடந்தது என்ன என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பிறந்த பச்சிளம் குழந்தையை பார்ப்பதற்கு லஞ்சம் கேட்டு காவலாளிகள் அடாவடியில் ஈடுபட்ட காட்சிகள்தான் இவை. தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அடுத்த பாளையம்புதூர் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி சின்னசாமி. இவர் கோதாவரி என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வரும் நிலையில் இந்த தம்பதிக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் மீண்டும் கர்ப்பமுற்ற கோதாவரியை பிரசவத்திற்காக கடந்த 18ஆம் தேதி தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உறவினர்கள் அனுமதித்துள்ளனர். அன்றே கோதாவரிக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. பெண் குழந்தையை பார்க்க வரும்போதெல்லாம் ஒப்பந்த காவலர்களுக்கு பணம் கொடுத்தால் மட்டுமே குழந்தையை பார்க்க முடியும் என்ற நிலையில் குழந்தையின் தந்தை சின்னசாமி தினமும் பணம் கொடுத்து குழந்தையை பார்த்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் தனது தாயுடன் மற்றொரு குழந்தையை தூக்கிக் கொண்டு மனைவியையும் பச்சிளம் குழந்தையையும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு சின்னசாமி சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த காவலர்கள் பணம் கொடுத்தால் மட்டுமே தங்களை உள்ளே அனுமதிக்க முடியும் என கூறியுள்ளனர். தன்னிடம் பணம் இல்லை என சின்னசாமி கூறிய பின்பும் 2 ஒப்பந்த காவலர்கள் அவரது உடையை கிழித்து சரமாரியாக தாக்கியுள்ளனர். சின்னசாமி சத்தம் போடவே மக்கள் கூடியதால் காவலர்கள் நல்லவர்கள் போல் நடித்து மருத்துவமனையில் பாதுகாப்பில் இருக்கும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். காவல்துறையினர் விரைந்து வந்து மருத்துவத்துறை அதிகாரிகளிடம் சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். அப்போது பணம் கேட்டு தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் பதிலளித்ததாக கூறப்படுகிறது. தங்களிடம் பணம் இல்லை என்று காவலாளிகளிடம் தெரிவித்த போதும் அவர்கள் குழந்தையை பார்க்க விடாமல் மகன் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியதாக சின்னசாமியின் தாய் செல்வி வேதனையுடன் கூறினார். என் மருமகளுக்கு பெண் குழந்தை பிறந்தனுக்குது. அதனால் நாங்கள் ஃபஸ்ட்டு குழந்தை தூக்கினே என் பையன் முன்னாடியும் நான் பின்னாடியும் வந்தோம். உள்ளே போகிறோம்பா, நாங்கள் இன்றைக்கி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க, நாங்கள் வெளியே போயிடுறோம், பேக்கெல்லாம் நிறைய இருக்குது, தூக்கின்னு நாங்கள் வெளியே வந்துடுறோம் அப்படின்னு சொன்னோம். வெளியே வாடா, நீ போகக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசினாங்க. சரி, நான் உள்ளே போயிட்டேன். சரி, காசு கேட்டாங்க. காசு இல்லை உங்களுக்கு வரப்பெல்லாம் நான் 100 கொடுக்க முடியுமா, என்கிட்ட இருக்கும் இல்லாத போகும்பா, நாங்கள் வீட்டுக்கு தானே போகிறோம் விடுங்க அப்படின்னா. நீ போவாதரா, நீ போ, எப்படி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு படி ஏறும்போது வந்து குழந்தைய தூக்கின்னு போகிறான். 4 பேர் சேர்ந்து வந்து சட்டையை பிடிச்சிக்கினாங்கப்பா. என் புடவை பிடிச்சி இழுத்து அந்த வீடியோலாம் பாருங்கள். என் புடவைலாம் கீழே கலந்துக்குச்சு, பேக்கெல்லாம் கொட்டி போச்சு, கீழே பையில் இருந்ததெல்லாம். குழந்தை கீழே விழுந்துங்க பிறப்பா, காயம், கையில் காயம், குழந்தை சட்டெல்லாம் கிழிஞ்சி போச்சு. அந்த குழந்தைக்கு எதனா ஒன்றா இவங்க பதில் சொல்லுவாங்களா? தான் காவலாளிகள் கேட்கும் போதெல்லாம் பணம் கொடுத்ததாகவும் மனைவியை டிஸ்சார்ஜ் செய்வதற்காக சென்றபோது பணம் கேட்டு தொந்தரவு செய்து தன்னை தாக்கியதாகவும் குழந்தையின் தந்தை சின்னசாமி தெரிவித்தார். இன்னைக்கு காலையில் எங்கள் அம்மா தெரியாமல் வந்தாங்க, கை குழந்தையோட. அம்மாவை காட்டிட்டு வந்தார டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனேன். மேலே போனதும் வாட்ச்மேன் காசு கேட்டார், காசு கொடுக்கல. உடனே காசு கொடுக்காதான், வாடா நீ எஜ்ஜிடுறா, இல்லை வாடா கீழே வாடா, போகக்கூடாதுனா போகக்கூடாது, நான் சொல்கிறதாண்டா சட்டான்னாரு. உடனே கேட்கும் போது நான் கேட்டேன், நான் காட்டிட்டு வெளியே இருந்து வந்துடுறேன், நீங்களே கூட வாங்கினதை. உடனே சரி போடான்னு விட்டுட்டாங்க. படி ஏறி போகும்போது வந்து சட்டை பிடிச்சி பாருங்க, சட்டில் 5 பட்டன் கிழிஞ்சிருக்கு. 4 பேர் சேர்ந்துக்கிட்டாங்க. விளம்பர திமுக ஆட்சியில் பிறந்த பச்சிளம் குழந்தையை பார்க்க கூட பணம் கொடுத்தால் மட்டுமே அரசு மருத்துவமனைக்குள் செல்ல முடியும் என்ற அவல நிலை நிலவுவதாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.